Hello friends, welcome back to Nurses Profile channel. தமிழ்நாடு நர்சிங் கவுன்சிலில் வந்து அப்ரூவ் ஆன போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங்கோட காலேஜ் லிஸ்ட் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்மளோட சேனலில் 2020-21 அகாடமிக் இயருக்கு ரெகக்னைஸ்ட் ஆன பிஎஸ்சி நர்சிங், ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங், ஏஎன்எம் நர்சிங்கோட லிஸ்ட் இருக்குது. நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. கூடவே நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் வைங்க. அப்போ தான் நியூவாக உள்ள அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். எவ்ரி இயர் நர்சிங் கவுன்சிலோட வெப்சைட்டில் வந்து இந்த மாதிரி ரெகக்னைஸ்டான காலேஜஸோட லிஸ்ட்டு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. பட் நம்மளில் நிறைய பேர் வந்து இதை பற்றி பார்க்குறதில்ல, பெரிய அவேர் இல்லை நமக்கு. பட் எல்லாருமே வந்து நம்மளோட படிக்க போகக்கூடிய காலேஜ் வந்து ரெகக்னைஸ்ட் ஆகிருக்கா அப்படிங்கிறது செக் பண்ண வேண்டியது ஒவ்வொருத்தங்களோட கடமை. நீங்கள் டைரெக்டாக போய் வெப்சைட்டில் கூட பார்க்கலாம். பாருங்கள், லிஸ்ட் ஆஃப் காலேஜ் ஆஃப் நர்சிங் ஃபார் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் 2020 and 21 அகாடமிக் இயர். ஃபஸ்ட்டு வந்து தமிழ்நாட்டில் உள்ள எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிக்கு அண்டரில் வரக்கூடிய காலேஜஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நேம் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் இருக்கும். ரெண்டாவது ப்ரோக்ராம் இன்டேக் அப்படின்னா எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்மிஷன் போடலாம் அப்படிங்கிறது, எந்த யூனிவர்சிட்டியோட அண்டரில் வரும் அப்படிங்கிறது லாஸ்ட்டில் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸ் வந்து எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியோட அண்டரில் தான் வரும். ப்ரைவேட் காலேஜ் ரெண்டுமே இந்த லிஸ்ட்டில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கோர்ஸ் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வெப்சைட்டை வந்து செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற காலேஜ் வந்து இந்த லிஸ்ட்டில் இருக்குதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. நம்பரில் கொடுத்துக்கிறது எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க இன்டேக் எடுக்கலாம் அப்படிங்கிறது, மீன்ஸ் எவ்வளோ சீட் அவைலபிலிட்டி அந்த காலேஜில் இருக்குது அப்படிங்கிற லிஸ்ட் வந்து நம்பரில் கொடுத்துருக்காங்க. நம்மளோட சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நர்சிங் ரிலேட்டடான நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்டடி ரிலேட்டடாக, எக்ஸாம்ஸ் ரிலேட்டடாக, அதே நர்சிங் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அட்மிஷன் ரிலேட்டடான நிறைய விஷயங்கள் வந்து நம்மளோட சேனலில் இருக்குது. நீங்கள் ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களோட கோர்ஸை வந்து நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இந்த போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் பண்ண முடியும். போஸ்ட் பிஎஸ்சி நர்சிங்க்கும் ஈக்குவலான வேல்யூ வந்து இருக்குது நார்மல் பிஎஸ்சி நர்சிங் போலவே. ஸோ வந்து ஹையர் ஸ்டடீஸ் வந்து எப்போவுமே நம்மளோட கேரியருக்கு வந்து ஹெல்ப் பண்ண தான் செய்யும். பிஎஸ்சி நர்சிங் காலேஜஸ் பார்க்கலாம். பாண்டிச்சேரியில் நீங்கள் படித்தாலும் நம்மளோட தமிழ்நாட்டு நர்சிங் கவுன்சிலோட அண்டரில் தான் வருவீங்க. மொத்தமாக வந்து 4 காலேஜஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பாண்டிச்சேரியில் படித்தாலுமே தமிழ்நாடோட கவர்மெண்ட் ஜாப்க்கு வந்து நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி தான். பாண்டிச்சேரியில் உள்ள டீம்டு யூனிவர்சிட்டி காலேஜஸ் எத்தனை இருக்குதுன்னு பார்க்கலாம். டோட்டலாக வந்து 2 காலேஜஸ் இருக்குது. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 66 போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி காலேஜஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து அப்ரூவ் ஆகிருக்குது. இந்த லிஸ்ட்டை வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களோட காலேஜில் வந்து நீங்கள் வந்து அட்மிஷன் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.